கடந்த சில தினங்களாக உளுந்தூர்பேட்டை நகரத்தைச் சார்ந்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணன் அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு எம்பி சீட்டு கிடைக்காத விரக்தியில் கோபத்தில் தவறாக பதிவிட்ட பதிவின் காரணமாக உளுந்தூர்பேட்டை நகரத்திலே இரண்டு தரப்பு ஜாதிகளுக்கிடையே மோதல் உருவாகிவிடும் என்ற சூழ்நிலையை தவிர்க்கும் பொருட்டு நாங்களும் மதிப்பிற்குரிய கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் திரு இரா குமரகுரு அவர்களும் இதை இப்படியே வளர்த்து விடக்கூடாது, இதை கூட்டு பேசி சமாதானம் செய்து அறிவுரை வழங்க வேண்டும் என்று உளுந்தூர்பேட்டை நகர செயலாளராக என்னை அழைத்து பணித்ததன் பேரில் மேற்படி நானும் திரு வழக்கறிஞர் கிருஷ்ணன் அவர்களுடன் ஐயப்பன், தேசிங்கு, தனசேகரன், ரங்கநாதன், லைன் டேட்ஸ் வெங்கடேசன் ஆகியோரை அழைத்து கொண்டு மாவட்ட செயலாளர் இல்லத்திற்கு 4ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அவருடைய மாடிக்கு சென்றோம். 10 நிமிடம் சென்று தாமதமாக திரு வழக்கறிஞர் கிருஷ்ணன் அவர்களும் அவருடன் திரு வழக்கறிஞர் சிவா அவர்களும் அங்கே வந்தார்கள். பின்னர் மாவட்ட செயலாளர்கள் 2 பேரை அமர வைத்து, ஏன் இந்தமாரி தவறுதலாக விமர்சனம் நமக்குள்ளே செய்து கொள்கிறீர்கள், இது அசிங்கம் இல்லையா? இன்று கட்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக பதிவிட வேண்டும் மொழிய இதுமாரி தவறான கருத்துக்களை பதிவிடக்கூடாது. இதனால் பின்னால் பெரிய மோதல் சூழல் உருவாகிவிடும். கிருஷ்ணன் அவர்களை நீங்கள் படித்தவர்கள், பட்டதாரி வழக்கறிஞர், நீங்கள் இதை செய்யலாமா என்று அன்புடன் கடிதம் கொண்ட போது திரு கிருஷ்ணன் அவர்கள் ஆவேசமாக எழுந்து, ஆமாம், நீங்கள் எனக்கு என்ன செய்துவிட்டீர்கள், எனக்கு எம்பி சீட்டு வழங்கவில்லை, என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் என்று ஆவேசமாக ஒருமையில் பேச ஆரம்பித்தவுடன், தம்பி கிருஷ்ணன், அமர்ந்து பேசுங்கள், உட்காருங்கள், தயவுசெய்து சத்தம் போட வேண்டாம், உட்கார்ந்து பேசுங்கள். நான் என்ன செய்துவிட்டேன்? எம்பி சீட் என்பது என் கையில் கிடையாது, அது தலைமை முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆகவே தம்பி கிருஷ்ணன் அவர்கள், இது உங்களுக்கு தெரியாது கிடையாது, நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் இளைஞர் அணியில் நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, தெரியாமல் பேசுகிறீங்களா தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளது உங்களுக்கு நேரம் வரும்போது கிடைக்கும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட நேரம் வாங்க, என்னால் முடிஞ்ச நான் செய்கிறேன், இல்லைன்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்ல போகிறேன். அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? இதேமாதிரி தான் தவறாக பதிவிடுறீங்க, இது இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிய பொழுது மீண்டும் ஆவேசமாக ஒருமித்த குரலில் திரு கிருஷ்ணன் அவர்கள், என்னை ஏமாற்றி விட்டீர்கள், என் குடும்பத்தை நெடுதல் நிறுத்திவிட்டீர்கள், என்னை அழித்து விட்டீர்கள் என்று மார்பிலும் தலையிலும் பயங்கரமாக அடித்து கொண்டு வேகமாக உறக்கமாக கத்த ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மாவட்ட செயலர் குறுக்கிட்டு, ஐயா, நான் என்ன செய்து விட்டேன், ஏன் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படி என்று அருகாமையில் வந்தார்கள். என்ன கிருஷ்ணன், என் முகத்தை பார்த்து சொல், நானாக கிடைத்தேன், எத்தனை பேர் குடும்பம் நான் உதவி செய்திருக்கின்றேன், நீங்களே உடன் வந்திருக்கின்றீர்கள், என்னை பார்த்து இப்படி சொல்லுகின்றீர்களே, இது நியாயமா என்று கேட்டபொழுது அவர் வேகமாக அந்த அறை விட்டு வெளியேறினார். வெளியேறிய பொழுது எனக்கு லேசாக நெஞ்சு வலிக்கிறது, தண்ணி கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டார். உடனே மாவட்ட செயலாளர் தண்ணீர் வரத்து கொடுத்தோம். கொடுத்து விட்டு, இல்லை, நான் நேராக ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும், நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சொன்னார்கள். நாங்களும் பின்தொடர்ந்து அவருக்கு போய் மருத்துவமனையில் சேர்த்து விசாரித்த பொழுது அவருக்கு லேசான நெஞ்சொலி இருக்கிறது, பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை, உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆபத்து என்று டாக்டர்கள் கூறியதன் பேரில் அவருடைய மனைவியார் அவர்களும் அன்று அவர் இல்லத்தில் இருந்தார்கள். ஆனால் நம்மளோட மனைவியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், தவறுதலாக எம்எல்ஏ மாவட்ட செயலாளர்கள் நேராக எங்களிடம் வந்து என் கணவரை கழுத்து இப்படி திருக்கி விட்டார், அடித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். யாராவது ஒருவர் துணைவியாருடன் இருக்கும்பொழுது அந்த மாதிரி நடந்து கொள்வார்களா? இதை முதலில் சிந்திக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மனைவியார் குடும்பத்துடன் அவர் கணவர் அவர் 2 பேர் வருகிறார்கள், நாங்கள் 10 பேரை உடன் இருக்கணும் அந்த அறையில். அப்படி இருக்கும்பொழுது ஒரே தாய்க்கு விட முடியுமா? இது பொய்யான. ஆகவே இதை நான் உடனிருந்த காரணத்தினால் இது முற்றிலும் பொய்யான தகவல். இது ஏன் இந்த மாதிரி செய்தார்கள்னு எனக்கே ஒன்றும் புரியவில்லை. இவர் விழுப்புரம் ஆஸ்பத்திரிக்கு சென்ற பிறகுதான் அங்கு யாரோ விஷக்கிருமிகளுடன் இணைந்து கொண்டு தவறான செய்திகளை சமூக ஊடகங்களிலும் வலைதளங்களிலும் பரப்பி வருகிறார்கள். இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. ஆக அங்கே நடந்தது முற்றிலும் பொய்யான தகவல் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.